அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 1/7/2025 ஆனி மாதத்தின் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆஷாட நவராத்திரியின் 6ஆம் நாள். இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி. இந்த நாளில் வாராகியை நினைத்து மிக எளிமையான இந்த ஒரு பூஜை முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம், காலை செவ்வாய் கோரை நேரமான 6 to 7, மதியம் செவ்வாய் கோரை நேரமான 1 to 2, ராகு கால நேரமான 3 மணியிலிருந்து 4:30க்குள், மாலை 6 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள. இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவியின் திருவுருவப்படத்தை அலங்காரம் செய்துக்கோங்க. வாராகி தேவிக்கு விரலி மஞ்சள் சாற்றுங்க. விரலி மஞ்சள் சாற்றி உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வைத்தால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுங்க. பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாராகி தேவியை உங்கள் தாயாக நினைத்து அழைத்தால் அந்த இடத்தில் வந்து நின்று உங்களை காத்தருள்வார் வாராகி. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை வழிபடுறதுக்கு நிறைய எளிமையான பூஜை முறைகள் இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது தான். இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் விளக்கேற்றும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் மஞ்சள் தூளை பரப்பிக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க. தவறாமல் பானக பிரசாதம் வைங்க. அதோடு வேர்க்கடலையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் கண்டிப்பாக வைக்கணும். வேர்க்கடலை வாராகி தேவிக்கு மிகவும் பிடித்த ஒன்று. வேர்க்கடலையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் பானகமும் வைத்து வாராகி தேவியின் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வாராகி தேவிக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் மறுபடியும் சொல்கிறது, தீபம் ஏற்றுவது. என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க அப்படிங்கிறவங்க ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வச்சு வாராகி தேவியை நினச்சிங்கன்னாலே போதும், உங்கள் துன்பம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் க்ளௌம் வாராகியே நமக. இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். தவறாமல் சொல்லுங்கள். அதுவும் பார்த்தே சொல்லுங்கள், தவறே கிடையாது. குறைந்தது 27 முறை சொல்லணும். இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை நிச்சயமாக போக்கும். இதற்கு ஒரு உதாரணம், ரொம்ப உங்களுக்கு வலிக்குது. நான் சமீபத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்டேன். அதில் எனக்கு இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி கத்துவோம்? அம்மா வலிக்குது அப்படின்னு தான் கத்துவோம். அப்போ தாய் போன்று இருக்கக்கூடிய தெய்வம் தான் வாராகி. உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கஷ்டம் அல்லது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் அல்லது பொருளாதார ரீதியான கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வாராகி தேவியை தாய் போல் அம்மானு அழைத்து உங்களோட குறைகளை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும். வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கைங்க. என்னுடைய எல்லா பதிவுகள்லையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. எனக்கு இப்படி நடக்குது, நான் வழிபாடு செய்கிறேங்க, எனக்கு அப்படி நடக்குது, அப்படி கஷ்டம் வருது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை இந்த ஜென்மத்திலே நீங்கள் தீர்த்து விடுங்கள். உங்கள் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும். இல்லை நீங்கள் விட்ட குறை தொட்டக்கரையாக நீங்கள் விட்டுட்டு போன எல்லாமே உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பேர குழந்தைகளும் அனுபவிப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு தான் இந்த வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நாளைய தினம் முடிந்தால் கண்ணாடி வளையலை வாங்கி நீங்கள் கோயிலில் கொண்டுட்டு போய் தானமாக கொடுங்க. கோயிலில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு, இல்லை அப்படின்னா கோயிலில் அம்பாளுக்கே நீங்கள் வளையல் மாலை சாற்றலாம். இது மாதிரி வளையலை மொத்தத்தில் உங்களால் எப்படி கொடுக்க முடியுமோ அதை மாதிரி நாளைய தினத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த பதிவில் நீங்கள் கீழே டைப் பண்ண வேண்டிய மந்திரம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மந்திரம் சொல்கிறேன். க்ரீம் பீஜ மந்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இந்த க்ரீம். க்ரீம் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டே கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். கமெண்டில் தவறாமல் டைப் பண்ணுங்கள். வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.